ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரியா கார்ஸ் கோயம்புத்தூர். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற கார்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டோ இனோவா 2007 ஜி வேரியன்ட் வண்டி. வண்டியோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 2007 மாடல், எஃப்சி 2027 வரை கரண்ட்டில் இருக்குது. 3 ஓனர் வண்டி, இன்சூரன்ஸ் கிடையாது. வண்டி அவுட்லுக் தெளிவாக இருக்கும். கம்ஃபர்டபுள், எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. அவுட்லுக் நல்லாவே தெளிவாகவே இருக்கும். அவுட்லுக்கோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா பக்கா தெளிவாக இருக்கும். இன்டீரியர் எந்த ஒரு குறையும் கிடையாது. அது மாதிரி ஏசி ஒர்க்கிங், பவர் ஸ்டீரிங் நல்லாயிருக்கும். பவர் விண்டோ வந்து இந்த வண்டியில் வராது, இப்போ நார்மல் விண்டோ தான் வரும். டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% டயர் கண்டிஷன் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வண்டியோட ஃபுல் இன்டீரியர், அவுட்லுக், இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். வாங்க இப்போ நம்ம வண்டியோட அவுட்லுக் பார்த்துடலாம். வண்டியோட அவுட்லுக்கை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜ் இருக்காது. வண்டியோட அவுட்லுக்கில் எல்லாமே தெளிவாகவே இருக்கும். டயர் கண்டிஷன் பார்த்தா 60 to 70% டயர் கண்டிஷன் இருக்கும். உங்களுக்கு ஸ்டெப்னி டயர் பார்த்தீங்கன்னா 95% கண்டிஷனில் ஸ்டெப்னி டயர் இருக்கும். பேக் வியூ உங்களுக்கு நல்லா இருக்கும். பேக்லேயே எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இருக்காது. அது மாதிரி லெஃப்ட் சைட் வியூ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டியில் ஒரு சின்ன குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி கோ டிரைவர் சீட் அந்த டோரில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ரஸ்ட் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி ஒன்றும் இல்லை. வண்டியோட அவுட்லுக்கில் பார்த்தீங்கன்னா எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. வண்டியோட அவுட்லுக் ரொம்ப தெளிவாகவே இருக்கும். வாங்க வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வண்டியோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர் வந்துடும். கட் மேட், ஃப்ளோ மேட் எல்லாமே வந்துடும். பைனியர் மியூசிக் சிஸ்டம் இருக்குது. நல்ல சவுண்ட் எஃபெக்டோடவே இருக்கும். உங்களுக்கு ஏசி வித் ரூஃப் ஏசி வந்துடும். ரூஃப் ஏசி நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் தான். ஏசி நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் தான். நல்ல கூலிங்காகவே இருக்கும். சென்டர் சீட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜ் இல்லை. பேக் சீட்டும் எந்த ஒரு டேமேஜ் இருக்காது. இன்டீரியரில் மேக்ஸிமம் எந்த ஒர்க்குமே இல்லை. இன்டீரியர் தெளிவாக இருக்குது. 100% தெளிவாகவே இருக்கும் இன்டீரியர். வாங்க வண்டியோட அவுட்லுக் பார்த்தோம், இன்டீரியர் பார்த்தோம். வண்டி இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியே காட்டிடலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரே ஸ்ட்ரோக்கில் வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் பெத்தாலும் நிப்பாட்டினாலும் வண்டி வந்து இழுத்து ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்காது. வண்டி இன்ஜின் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாய்ஸும் கிடையாது. எல்லாமே பக்காவாக இருக்கும். எக்ஸ்ட்ரா அந்த புள்ளியில் வர்றது, பேரிங் சவுண்டு, அந்த மாதிரி எந்த ஒரு சவுண்டு இருக்காது. எல்லாமே தெளிவாக இருக்கும். வண்டி ரீகம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்காது. புகை, ஆயில் தள்ளுறது, புகை தள்ளுறது, அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இந்த வண்டியில் இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ரஸ்ட் இருக்குது, இன்ஜின் உள்ள ரஸ்ட் இருக்குது. அந்த மாதிரி எந்த ஒரு ரஸ்ட்டும் இந்த வண்டியில் ஃபார்ம் ஆகுது. சென்னை நம்பர் வந்து அந்த எந்த ஒரு ரஸ்ட்டுமே கிடையாது. வண்டியில் டோரை தவிர வேறு எங்கேயுமே ரஸ்ட் இருக்காது. வண்டியோட ரீகம்பர்ஸ் எதுவுமே இல்லை. அதையும் பார்த்துட்டு வண்டியோட பேக் சைலன்ஸில் ஸ்மோக் வருதா, வண்டி இன்ஜினையும் ரேஸ் பண்ணி காட்டுறேன், அதையும் பாருங்க. வண்டி இன்ஜின் ரேஸ் பண்ணுறேன். இனோவாவோட ஒரிஜினல் சவுண்ட் என்னவோ அந்த சவுண்ட் தான் இருக்கும், தவிர உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாய்ஸ் எதுவுமே இருக்காது. வண்டியோட சைலன்ஸில் ஸ்மோக் இருக்கான்னு பார்த்துடலாம். வண்டி திரும்ப நம்ம ரேஸ் பண்ணி பார்க்கலாம். வண்டி ஃபுல் ரேசிங் பண்ணுறேன். ஸ்மோக் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வண்டியோட அவுட்லுக் பார்த்துட்டோம், இன்டீரியர் பார்த்துட்டோம், இன்ஜின் கண்டிஷனும் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். வண்டியோட அவுட்லுக் எந்த ஒரு டேமேஜ் கிடையாது. இன்டீரியரும் தெளிவாக இருக்கும். இன்ஜின் கண்டிஷன், இன்ஜினும் பக்கா, அதாவது 100% கேரண்டியான ஒரு இன்ஜின் கண்டிஷன் பக்காவாக இருக்கும். இந்த ஃப்ரண்ட்ல வர குரோம் பீடிங் மட்டும் ஒன்று வந்து இல்லை. அந்த குரோம் பீடிங் மட்டும் போகிற மாதிரி இருக்கும். அது என்ன நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டியோட அவுட்லுக் இன்றி எந்த ஒரு டேமேஜ் இல்லை. வண்டியோட டீட்டெயில் திரும்ப வந்து பார்த்துக்கலாம். வண்டி வந்து 2007 இனோவா ஜி வேரியன்ட். எஃப்சி பார்த்தீங்கன்னா 2027 வரை கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் லைவ்ல இல்லை. 3 ஓனர் வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட் ரொம்ப கம்மியான பிரைஸ் சொல்ல போகிறோம். வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 3,96,000 மட்டும்தான். இன்னைக்கு மார்க்கெட்டில் 4.5, 5,15 வரைக்கும் சொல்லுவாங்க. நம்ம சொல்கிற ரேட்டு 3,96 மட்டும்தான். அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. நேரில் வாங்க, வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. நெகஸ்டிவ்லாம் நம்ம பண்ணி கொடுக்கலாம். மேக்ஸிமம் நம்மளால் என்ன பண்ண முடியும் அதை பண்ணி கொடுக்கலாம். வண்டியில் எந்த ஒரு குறையும் கிடையாது. வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. குறை சொல்கிறதுக்கு வண்டியில் எதுவுமே இருக்காது. ஏன்னா இன்ஜினும் தெளிவாக இருக்குது, இன்டீரியர் எல்லாமே தெளிவாக இருக்குது. வண்டியில் வந்து அந்த கோ டிரைவர் சீட் டோரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரஸ்ட் மட்டும் இருக்குது. அந்த ரஸ்ட் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எதுவும் இல்லை. இந்த குரோம் பீடிங் கூட நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த குரோம் பீடிங் நம்ம வாங்கி போட்டுக்கலாம். வண்டி சென்னை நம்பர் வண்டி தான், ஆனால் ரஸ்ட் பெருசாக எதுவுமே இருக்காது. அந்த டிரைவர் சைட் டோர் மட்டும் தான் ரஸ்ட் இருக்கும், மற்றபடி எதுவும் இருக்காது. இந்த வண்டிக்கு திரும்ப நம்ம சொல்கிறோம், சொல்லக்கூடிய ரேட் 3,96,000 மட்டும்தான். இதே லோக்கல் கஸ்டமராக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் ஒரு 2.5 lakh வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம். பேலன்ஸ் நீங்கள் பே பண்ணால் போதும். வாங்க வண்டி நேரில் வாங்க, வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நம்ம வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ்டு, சின்ன அமௌண்ட் நெக்ஸ்ட் பண்ணி நம்ம பண்ணி கொடுக்கலாம். வண்டி இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வெள்ளலூர் பிரியா கார்ஸ். நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா சிங்கானூரில் இறங்கி சேராட்டோவில் வரணும். சப்போஸ் சிங்கானில் இறங்கிட்டு நம்ம பிக்கப் ட்ராப் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துடலாம். இல்லை பஸ்ஸில் வரல, காரில் வரோம், பைக்கில் வரோம்னு சொன்னால் சேலம் டு கொச்சின் பைபாஸ்லேருந்து வெள்ளலூர் பிரிவு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 கிலோமீட்டரில் நம்ம பிரியா கார்ஸ் இருக்குது. அங்கே வந்தீங்கன்னா வண்டி பார்த்துக்கலாம். நீங்கள் எக்ஸாக்ட் லொக்கேஷன்னா கூகுள் மேப்பில் போயிட்டு பிரியா கார்ஸ் வெள்ளலூர் டைப் பண்ணால் மேப் லொக்கேஷன் வந்துடும். அந்த லொக்கேஷன் நீங்கள் போட்டு வந்துக்கலாம்.
உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் என் நம்பர் இருக்கும். வேற ஏதாவது சந்தேகம்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுவாங்க. வெளியூர்ல இருந்து வர கஸ்டமர் யாரா இருந்தாலும் நம்ம நம்பருக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணிட்டு வந்துருங்க. வந்து நேரா பாருங்க வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வண்டி பிடிச்ச மாதிரி இருக்கும். ரீசனபிள் பிரைஸ்ல ஒரு குவாலிட்டியான வண்டி, ஒரு 7 சீட் இனோவா, ஏசி எல்லாமே பக்கா ஒர்க்கிங். எடுத்த எந்த ஒரு செலவும் இல்லை. ஜெனரல் சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டு நீங்க ஓட்டிக்கலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டியான வண்டி நம்ம கொடுக்குறோம். நேர்ல வாங்க, கண்டிப்பா பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.